அஞ்சலி, ஏய் அஞ்சலி, இன்னைக்கு சம்மடி வாங்க போறேன். இங்க வா. என்ன மம்மி? இவங்க வீட்ல கல்லெறிஞ்சியா? அம்மா, இவதாமா என்ன இந்த கல்லால அடிக்க பார்த்தா. ஏய், என்னடி பண்ண? அது வந்து இதான் நடந்துச்சு. அஸ்வந்த் என்ன ரொம்ப வெறுப்பேத்துனானா, அதான் அவனை கல்லை தூக்கி அடிச்சேன். அது தெரியாம உங்க ஜன்னல் கண்ணாடி மேல பட்டுருச்சு. சாரி ஆண்டி. வெள்ளையா தூக்கிட்டு இப்படி போய் சொல்றேன். ஆண்டி, நான் ஒண்ணு வெறுப்பேத்துறான். இப்ப வேணும்னேதான் ஆச்சா. ஆண்டி, அவன் போய் சொல்றான். அவளை பேச சொல்றாதீங்க. போய் சொல்ற அவர் ஜூடி சூப்பர்ஸ்டார். ஏன்டா இப்படி போய் சொல்ற? நீ பேசாத ஆண்டி. அவளை முட்டு போட சொல்லி தலையிலேயே கொட்டுக. அப்பதான் ஏமாண்டு எடுத்திரும். ஏய், உன் தலையில தான் அடியே படலையே, அப்புறம் எப்படிடா உனக்கு மண்டை வலிக்கும்? மம்மி, அதான் தப்பண்ணா. நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க? ஆண்டி, நீங்க அவளை அடிங்க. மம்மி வேண்டாம் மம்மி. ஆண்டி, மம்மியை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க ஆண்டி. இது கண்ணாடி உடைக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். டூ லேட். ஆண்டி, நீங்க கச்சேரி ஆரம்பிங்க. நல்லா கொட்டு கொட்டுன்னு கொட்டுங்க. மம்மி, இவளுக்கு அடி வாங்கினாதா அறிவு வரும். ஆண்டி, நீங்க கொட்டுங்க. அஸ்வந்த், உன் மேலதான் கல்லு படல. அப்ப ஏன்டா என்ன அடிக்க சொல்ற? பட்டுதா என் மன தைச்சுக்குள்ள. அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். ப்ளீஸ் வேண்டாண்டா. எங்க அம்மா பயங்கரமா அடிப்பாங்கடா. ஏய், நான் ஒரு வாட்டி முடிவு பண்றேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஆண்டி, நான் ஒன்றுன்ற நீங்க கொண்டுங்க. வேணாம் மம்மி, ப்ளீஸ் மம்மி, வேணாம் மம்மி. வா. கோவம் பார்க்காத. தப்பு தப்புதான். 2 3 அம்மா, வந்த போச்சே. ஏய், ஷ். ஏய், என்னடி இவனை கொட்டிட்ட? தப்பு பண்ணிட்டமா. உன்னை கொட்டிருக்கணும். எல்லாம் நீ குடுக்குற செல்லம். எதுக்குங்க இவனை அடிச்சீங்க? உங்களுக்கு இவனை பத்தி தெரியாதுங்க. அவன் யார கெட்டவன்னு சொல்றானோ அவங்க நிச்சயமா நல்லவங்களா தான் இருப்பாங்க. இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி மாதிரி இவனும் பொறுக்கும் போது வாளோடயே பொறந்துட்டான். அதை வெட்டி விடலான்னு பாக்குறோம், எங்களால முடியவே இல்லை. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.